வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிப்ரவரி 26 கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டெவலப் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது காலமான நல்லக்கண்ணு அவர்கள் எந்த கட்சியுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவராக இருந்த நல்லக்கண்ணு அவர்கள் மரணமடைந்துட்டார். இவருக்கு 100 வயது நிறைவடைந்திருக்குது. இவர் இந்தியாவுடைய சுதந்திர போராட்ட வீரராக இருந்தார். இவருடைய உடல் சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட இருக்கு. இவர் என்ன தெரிவித்திருந்தாருன்னா, நான் மரணமடைந்ததுக்கப்புறம் என்னுடைய உடலை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கிருங்க அப்படின்னு தெரிவித்திருந்தார். அதற்கேற்ற மாதிரி அவங்களுடைய குடும்பத்தினர் அவருடைய உடலையும் வழங்குறாங்க. இவருடைய சிறப்பை பற்றி பார்த்திங்கன்னா, கொண்ட கொள்கையில் உறுதி மற்றும் எளிமையின் இலக்கணமாக திகழ்ந்தவர். அப்புறம் இவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பார்க்கலாம். 1925 ஆண்டு டிசம்பர் 26 இவர் பிறந்தார். ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இவர் பிறந்தார். பள்ளி பருவத்தில் சுதந்திர போராட்டத்தில் ஈர்க்கப்பட்டு போராட தொடங்கியிருக்காரு. 1943-44 இந்த காலகட்டத்தில் கலை தொண்டர் கழகம் அப்படிங்கிற அமைப்பை இவர் உருவாக்கியிருக்காரு. அப்புறம் 1944 ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய உறுப்பினர் ஆனார். 1948 ஆண்டு இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இவர் அப்புறம் இவருடைய கூட்டாளிகள் இவங்க எல்லாம் மறைந்திருந்தாங்க. அந்த டைமில் இவர் போலீஸாரால் கைது செய்யப்பட்டார். அப்புறம் 1949 ஆண்டு இவரை பற்றி இவர்கிட்ட கேட்குறாங்க, அதாவது இவருடைய கூட்டாளிகள் பற்றி கேட்குறாங்க. ஆனால் அவர் எதுவுமே தெரிவிக்கலை. அதே மாதிரி இவருடைய கூட்டாளிகளுடைய மறைவிடங்களை பற்றி போலீஸார் கேட்குறாங்க. கேட்டு சித்திரவதை பண்ணுறாங்க. அப்படி கூட அவர் எதுவுமே தெரிவிக்கலை. இவருடைய மீசையை பொசுக்கிறாங்க. அதே மாதிரி முடிகளை பிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது கூட அவர் எதையுமே தெரிவிக்காமல் அப்படி இருந்தார். இவருடைய முக்கியமான விருதுகள், இவர் பெற்ற முக்கியமான விருதுகள் பார்த்திங்கன்னா, தமிழக அரசு சார்பில் இவருக்கு 2007 ஆண்டு அம்பேத்கர் விருது வழங்கியிருந்தாங்க. 2022 ஆண்டு தகைசால் தமிழர் விருது இவருக்கு வழங்கியிருந்தாங்க. அடுத்தது, இஸ்ரேல் நாட்டின் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய முதல் இந்திய பிரதமர் யார்? இதற்கான ஆன்சர் நரேந்திர மோடி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இஸ்ரேல் நாட்டுடைய நாடாளுமன்றத்தை நெசட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம பிரதமர் மோடி 2 நாள் அரசு முறை பயணமாக இஸ்ரேல் போயிருக்காரு. ஜெருசலேமில் இஸ்ரேலுடைய நாடாளுமன்றத்தில் அவர் உரையாற்றியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது இஸ்ரேலுடைய நாடாளுமன்றத்தில் உரையாற்றின முதல் இந்திய தலைவர் யார் அப்படின்னா நம்ம பிரதமர் மோடி தான். இஸ்ரேல் நாடாளுமன்றத்துடைய மிக உயரிய பதக்கமான ஸ்பீக்கர் ஆஃப் த நெசட் மெடல் அப்படிங்கிற விருதை நம்ம பிரதமர் மோடிக்கு வழங்கியிருக்காங்க. இந்த பதக்கத்தை பெற்ற முதல் உலக தலைவரே நம்ம பிரதமர் தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற TNPSC Group 1 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நம்ம இது நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதில் பேசி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற TNPSC Group 2 Group D எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதையுமே நம்ம குறைந்த கட்டணத்தில் நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, தற்போது முதல்வர் ஸ்டாலின் டைடல் நியோ பூங்காக்களை எங்கு அமைக்க அடிக்கல் நாட்டினார்? இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, டைடல் நியோ பூங்காக்கள் இது அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. எங்கெங்கே அப்படின்னா, நாகர்கோயில், திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் ஈரோடு இங்கெல்லாம் தான். இந்த பூங்காக்கள் ஒவ்வொன்றும் 600 தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கும். டைடல் நியோ லிமிடெட், அதாவது 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் மினி டைடல் பூங்காவை அமைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். இதில் 50,000 சதுர அடியிலிருந்து 1,00,000 சதுர அடி வரைக்கும் கட்டுமான பரப்பை கொண்டதாக இது இருக்கும். அடுத்தது, 2025 ஆண்டில் எந்த நாட்டில் அதிகம் பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டனர்? இதற்கான ஆன்சர் இஸ்ரேல். 2025 ஆண்டு பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் 129 பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த இறப்பில் 2/3 பங்கு இஸ்ரேலுடைய தாக்குதல் மூலமாக தான் நிகழ்ந்திருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்திங்கன்னா சத்தீஸ்கரை சேர்ந்த முகேஷ் சந்திரகர் இவருமே படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இவர் என்ன பண்ணார்னா, அங்கே பிஜாப்பூர் அப்படிங்கிற பகுதியில் நடைபெற்ற ரோடு ஊழலை வெளிச்சம் போட்டு காட்டியிருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள்லேயே இவர் படுகொலை செய்யப்பட்டார். 330 செய்தியாளர்கள்
போன ஆண்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப அதிகமாக சீனாவில் தான் அதிகமான பத்திரிகையாளர்களை சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த அறிக்கை யார் வெளியிட்டது அப்படின்னா பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு குழு அப்படிங்கிற அமைப்பு வெளியிட்ட ரிப்போர்ட். அடுத்தது, ஐக்கிய நாடுகள் சபையின் சாலை பாதுகாப்புக்கான உலகளாவிய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சச்சின் டெண்டுல்கர். இப்போ நம்ம இந்திய கிரிக்கெட் பிளேயரான அதாவது முன்னாள் இந்திய கிரிக்கெட் பிளேயரான சச்சின் டெண்டுல்கரை இந்த மாதிரி நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் சாலை விபத்துக்களை குறைக்கிறதுக்கு ஐநா சில சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க. மெயினாக தமிழ்நாடு, கேரளா, ராஜஸ்தான் மற்றும் அஸ்ஸாம் இந்த மாநிலங்களில் இதை இப்போ தொடங்கி வைத்திருக்காங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விபத்து அதிகம் நடக்கிற இடங்கள், அதை பிளாக் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதிகளை சீரமைக்கிறதுக்கு உதவி வழங்குறாங்க. அதே மாதிரி விபத்துக்கு பிந்திய அவசர சிகிச்சையை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் உதவி வழங்குறாங்க. அடுத்தது, ஹோம் ஸ்டே என்ற திட்டத்தை அறிமுகம் செய்த மாநிலம் இது? இதற்கான ஆன்சர் ராஜஸ்தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தானில் ஹோம் ஸ்டே அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சுற்றுலா பயணிகளை வீடுகளில் தங்க வைக்கிற திட்டம். இப்போ ஒரு பெரிய வீடு இருக்குது, அதில் ஒரு போர்ஷன் காலியாக இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். நம்ம ஊர்கள் எல்லாம் வாடகைக்கு விட்றாங்கல்ல, அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பகுதிகளை சுற்றுலா பயணிகளுக்கு தங்கிறதுக்கு விடலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க. அப்போ இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா கிராமப்புற பகுதிகளிலையும் சுற்றுலாவை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதே மாதிரி அதன் மூலமாக கிராமப்புறங்களில் வருவாய் ஏற்படுத்தப்படும் இல்லை, அதுதான் இதோடைய நோக்கம். ஒரு வீட்டில் சுற்றுலா பயணிகளுக்காக 8 அறைகளை கொடுக்கலாம். ஒரு வீட்டில் அதிகபட்சமாக 24 படுக்கைகள் வரைக்கும் அவங்களுக்கு இருக்கலாம். அடுத்தது, மிக உயரிய பாதுகாப்புடன் கூடிய தரவு மையத்தை ரிசர்வ் வங்கி தற்போது எங்கு அமைத்தது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒடிசாவுடைய தலைநகரான புவனேஸ்வரத்தில் இதை அமைத்திருக்காங்க. இதனுடைய பயன் என்ன அப்படின்னா பண மேலாண்மை, கட்டண தீர்வு செயல்பாடுகள், அப்புறம் ஒழுங்குமுறை தரவு பணிகள் இதெல்லாமே இதன் மூலமாக பண்ண முடியும். ஆர்பிஐடைய முதன்மை தரவு மையம் மகாராஷ்டிராவில் நவி மும்பையில் கார்கர் அப்படிங்கிற பகுதியில் அமைத்திருந்தாங்க. அது முன்னாடி அமைத்திருந்தாங்க, இப்போ 2வதாக இங்கே அமைத்திருக்காங்க. இனி ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது காலமான நல்லக்கண்ணு அவர்கள் எந்த கட்சியுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அடுத்தது, இஸ்ரேல் நாட்டின் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய முதல் இந்திய பிரதமர் யார்? இதற்கான ஆன்சர் நரேந்திர மோடி. அடுத்தது, தற்போது முதல்வர் ஸ்டாலின் டைட்டல் நியோ பூங்காக்களை எங்கு அமைக்க அடிக்கல் நாட்டினார்? இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும். அடுத்தது, 2025 ஆண்டில் எந்த நாட்டில் அதிகம் பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டனர்? இதற்கான ஆன்சர் இஸ்ரேல். அடுத்தது, ஐக்கிய நாடுகள் சபையின் சாலை பாதுகாப்புக்கான உலகளாவிய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சச்சின் டெண்டுல்கர். அடுத்தது, ஹோம் ஸ்டே என்ற திட்டத்தை அறிமுகம் செய்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ராஜஸ்தான். அடுத்தது, மிக உயரிய பாதுகாப்புடன் கூடிய தரவு மையத்தை ரிசர்வ் வங்கி தற்போது எங்கு அமைத்தது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம போன வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதற்கான ஆன்சர் இது. நிதி ஆயோக்கின் முதலாவது துணைத் தலைவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. இதற்கான கரெக்ட் ஆன்சர் அரவிந்த் பனகாரியா அப்படிங்கிறவர் தான். நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னா ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் மூலமாக சுத்தமான போதுமான குடிநீர் வழங்கும் திட்டத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா, ஆப்ஷன் பி ஜல்ஜீவன் மிஷன், ஆப்ஷன் சி ஸ்வச் பாரத் மிஷன், ஆப்ஷன் டி ஆயுஷ்மான் பாரத் திட்டம். இதில் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாகவே லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, தேங்க்யூ.